முத்தையான்ற பெயரை கண்ணன் மீது உள்ள காதலால் கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். முத்தையா தான் அவருடைய இயற்பெயர். வசந்த மாளிகை படத்துல உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் எண்ணத்தினாலும் தொடமாட்டேன்னு எழுதினார். ஆமா, கம்பன் எழுதுறான், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடை. அந்த வார்த்தைய அப்படியே கொண்டு வந்து சினிமால கொடுத்தார் கண்ணதாசன். சபாஷ். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கைவண்ணம் அங்கே கண்டேன், கண் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இந்த வண்ணம் எங்க இருக்கு தெரியுமா? கம்பன்ல இருக்கு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அந்த வண்ணம் எங்க இருக்கு தெரியுமா? ஆழ்வார்கிட்ட இருக்கு. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டும் இந்தலூர் இறை. அந்த வண்ணத்துக்கும் முந்தின வண்ணம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன் வண்ணத்து அந்தாதி. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் தடை, வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனாருக்கே. சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய வண்ணத்தையும் ஆழ்வார் பாடிய வண்ணத்தையும் கம்பன் பாடிய வண்ணத்தையும் பால் வண்ணம் பருவம் கண்டு என்று சினிமாவுல கொண்டு வந்தவர் கண்ணதாசன். தேவாரத்தையும் பெரிய புராணத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திருவிளையாடல் புராணத்தையும் சினிமாவுல சொன்னவர். இப்படி எல்லா பக்தி இலக்கியங்களையும் படித்த கவியரசர் கண்ணதாசன் சினிமாவுல ஒவ்வொரு வரியில எப்படி சொல்லி இருக்கிறான்றத நான் பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 அழகு. ஒரு வண்ணம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பே தீட்டிட்டீங்களே, எத்தனை வர்ணங்கள் அதுல. ரொம்ப அழகு சுமதி மேம்.